இப்ப சவுத் கொரியால ஸ்குவிட் கேம் மாதிரி புதுசா ஒரு கேம் ஃபேமஸா இருக்கு. அதோட முக்கியமான நோக்கமே யாரோட உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா. இதுல வின் பண்றவங்களுக்கு $2,00,000 பரிசா தர போறாங்க. அதுக்காக அந்த கேம் நடத்துறவங்க 100 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து ஆண்கள் பெண்கள் பாரபட்சமே இல்லாம அதுல கலந்துக்க வைக்கிறாங்க. அதுல கலந்துக்கிறவங்க இவங்க கொடுக்குற எல்லா டாஸ்க்குமே வின் பண்ணிட்டே போறோம். அதுல யார் கடைசி வரைக்கும் வின் பண்ணிட்டே போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரைஸ் மணி கொடுப்பாங்க. சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இதுல எல்லாருமே மேல இருக்கிற கம்பியை பிடிச்சிட்டு தொங்கணும். கீழே விழுந்த ஒரு ஐஸ் வாட்டரா இருக்கு. இதுல யார் கடைசி வரைக்கும் தாக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல எல்லாருமே அவங்க தான் வின் பண்ண போறோம்னு கான்பிடண்டா இருக்காங்க. ஆனா நேரம் ஆக ஆக தான் அது எவ்வளவு கஷ்டம்னே புரியுது. ஃபர்ஸ்ட் அந்த போட்டி ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல ஒருத்த கீழே இறங்கிடுறான். அடுத்தடுத்து யாரெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆளு நம்மளால அவங்களுமே கீழே விழுந்துறாங்க. ரொம்ப வருஷமா ஜிம்முக்கு போய் உடம்ப கண்ட்ரோலா வச்சிருக்கிறவங்களாலே ரொம்ப நேரம் தாக்கி பிடிக்க முடியல. இதுல என்ன பிரச்சனைனா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் உடம்பு ஃபுல்லா வேர்க்குது. அதனாலே அந்த கம்பியில கிரிப் இல்லாம கீழே வந்துடுறாங்க. ஆனா அதுதான் அந்த போட்டியோட ட்ரிக். கடைசியில பார்த்தா 2 பேர் தான் மீதி இருக்காங்க. அவங்க மட்டும் எப்படி இவ்வளவு நேரமா தாக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க யாருமே பண்ணாத ஒரு புது ட்ரிக்கை யூஸ் பண்ணி தொங்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பியோட காரணால கிராஸா தொங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வெயிட்டும் அவங்களுக்கு பேலன்ஸா இருக்கு. அப்படி இருந்து 2 பேர்ல ஒருத்தர் கீழே விழுந்து கடைசியில மிலிட்டரியில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் தான் வின் பண்றாரு.